ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிஹெச்பியில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்திருக்கேன், எக்ஸாம் ஆன் பண்ணி ஸோ அந்த எக்ஸாம்ஸில் அப்பாச்சியையும் அதேமாதிரி MySQLையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எக்ஸாம்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயிலாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே HD டாக்ஸுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் நான் என்ன செய்ய போகிறேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குரிய நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு PHP ரெக் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு CMD கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் CMD டைப் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ நமக்கு என்ன செய்யும், VS கோடில் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ எஸ் கொடுத்துட்டு இந்த வெல்கம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ கண்ட்ரோலோட ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வீடியோவுக்கு கிளியரான விசிபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக நாம் என்ன செய்கிறோம், ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு index.php சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே தான் நாம் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். அதாவது வாட் இஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டா வேண்டி எடுக்கும் இல்லை ஒரு ஆள் என்டர் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் தான் அந்த டேட்டா இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக டேட்டா இல்லைன்ட்டா எம்டியாக இருக்கும். ஸோ எம்டியாக இருந்தால் இதை அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது வேறு. பட் டேட்டா தந்திருக்காங்க, அந்த டேட்டா சரியான ஃபார்மேட்டில் இருக்காங்கிறதுக்கும் அதே மாதிரி சில ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய மாதிரியான ஆப்ஷன்ஸுக்கும் நாம் என்ன செய்துக்கலாம்டா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு PHP டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் PHP டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இமெயில் அட்ரஸை செக் பண்ணுவோம். அப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் இமெயில்னு சொல்லி. ஸோ இதுக்குள்ளே டபுள் கொட்டேஷனில் example at example.com சொல்லி கொடுத்துட்றோம். gmail.com whatever நம்ம எது வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். இங்கே நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸுக்குரிய இப்போ இமெயிலுக்குரிய ரெகுலர் எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுடலாம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிங்கிறதால நான் என்ன செய்கிறேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன செய்யலாம், இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுருவேன். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இதுதான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ ஈஸியாகவே நம்ம PHPக்குரிய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இமெயில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லி சர்ச் பண்ணாலே கூகுளில் வரும். ஆர் ஏதாவது AI யூஸ் பண்ணி ChatGPTலையோ இல்லை வேறு ஏதாவது DeepSeekலையோ இல்லை வேறு ஏதாவது AIலையோ நம்ம யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி கூட நம்ம அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இஃப் கண்டிஷனில் ஸோ இங்கே நான் கொடுத்துருக்குற இந்த இமெயில் ஆக்சுவலாக நான் இந்த கொடுத்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நீட்ஸோட ஒத்து போதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு PHPயில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, prereq match _match சொல்லி கொடுக்குறது. ஸோ இங்கே முதலாவது என்ன கேட்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ், அதாவது பேட்டர்னுங்கிறது நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது கேட்காங்க. ஸோ நம்ம டிரெக்டாகவே இங்கேயே போடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கிறத அந்த வேரியபிளை கால் பண்ணி விடுறோம். கம்மா அடுத்தது என்ன கேட்காங்கடா, ஆக்சுவலாக நாம் என்ன வேல்யூவை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், $sign யூஸ் பண்ணிவிட்டு இமெயில்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் இது நான் கொடுத்த டேட்டா சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் echo valid email address சொல்லி கொடுத்து வரும். ஒருவேளை இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கடா echo இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா invalid email address. ஸோ invalid email address சொல்லி கொடுத்து வரும். ஸோ பாருங்கள், இங்கே நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளில் நமக்கு HTML சென்ட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம், இல்லை
இங்கே ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு அந்த டேட்டாவாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்மளோட நீட்ஸுக்கு ஒத்து போகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும்னு சொன்னால், ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிற இந்த பேட்டர்ன் ஊடாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேரியபிளில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இந்த பேட்டர்னை நம்மளோட டேட்டாவோட செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ராக்மெட்ஷன் சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பிஹெச்பியில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்துக்கிறேன், இது இருந்தால் இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ண இப்போ ட்ரூவை தரும்னு சொன்னால் எக்கோவில் வெலிட் இமெயில் என்று வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்வெலிட் இமெயில்னு சொல்லி வரும். ஸோ நான் என்ன செய்துக்கிறேன், ஆல்ரெடி லோக்கல் ஹோஸ்ட்டில் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்டா பிஹெச்பி ரைட் இந்த ஃபோல்டர் நேம் தான் கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்கள் வெலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இதுவே நான் இந்த இமெயில் அட்ரஸில் .comங்கிறது கொடுக்கலன்னு வைங்களேன், .lko டாட் கொடுக்கவே இல்லை. இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் இன்வெலிட் இமெயில்னு சொல்லி வருது. அப்போது கட்டாயம் நம்ம இங்கே என்ன செய்திருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கணும். காமா இல்லை எல்கேயா அப்படி இல்லைன்னு சொன்னால் .techஆ. ஸோ என்ன டொமைன் நேமோ அந்த டொமைன் நேம் கொடுத்துக்கணும். அப்போ சரி, அப்போ நம்ம அட்மா கொடுக்கல, அதுக்கு பெல்__ கொடுத்துக்கிறோம் இந்த இடத்த இதுவீங்களேன். ஸோ இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போவும் எனக்கு இன்வெலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லித்தான் வந்திருக்கு. ரீசன் அட்மாக்கும் கட்டாயம் நம்மளோட மெயில் அட்ரஸில் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள் வெலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது அதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வந்துக்கிட்டு இப்போ நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் ஆல் நம்பர்ஸ் இன் த ஸ்ட்ரிங், அதாவது ஏதாவது ஸ்ட்ரிங்கில் நம்பர்ஸ் அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரிங் சொல்லி வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், there are 1 2 3 apples and so 1 2 3 123 apples and 456 oranges. ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது ஏற்கனவே செக் பண்ணது அந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ண போகிறது எல்லா டெக்ஸ்டையும் செக் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நம்பர் இருக்கா இல்லையா இந்த மாதிரியானதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் முதலாவது என்ன செஞ்சுக்கிறேன்டா மேட்ச் ஆல்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது பேட்டர்ன் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நம்பர்ஸ் இருக்காண்டு செக் பண்ணுற பேட்டர்னை, இல்லை நம்ம பேட்டர்னை ஏற்கனவே கொண்டு வந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரிங் பேட்டர்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே நம்ம டிரெக்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா ரெண்டாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சப்ஜெக்ட் மீன்ஸ் நம்ம எந்த டேட்டாவை செக் பண்ண போகிறோமோ அதை நம்ம கொடுக்கும். ஸ்ட்ரிங் கொடுத்து விட்டோம். கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், ஒரு வேரியபிள் ஒன்று கொடுக்கணும். அதாவது அது தார ரெஸ்பான்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இதில் நாம் பேர் ஒன்று கொடுக்குறது தான் சரிங்களா, மேட்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். $sign கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு print_r ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த மேட்சஸ்ங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சிருக்கு வெலிட் இமெயில் அட்ரஸ் வந்திருக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணதும் ஸோ இந்த அறையில் ஸோ எங்கெங்கே எல்லாம் நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது நம்பர்ஸ்லன்னு சொல்லி இங்கே வந்துட்டு பாருங்கள் 1 2 3ங்கிறது இருக்குது. அதே மாதிரி 4 5 6ன்னு சொல்கிறது இருக்குது. அப்போது அந்த இதை மட்டும் நமக்கு என்ன செஞ்சுருக்கா அரே ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு, இப்போ உதாரணமாக இப்போ நான் இதுக்கு இடையில் இப்படி கொடுத்துக்கிறேன்னு என்னோடய அடுத்த லைன் வரணுமென்றதுக்கு வேண்டி இந்த எக்கோவில் BR கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வேளை இன்வெலிடாக இருந்தால்
அதுக்கும் பிஆர் தேவைன்றதுக்காண்டி நான் என்ன செய்துக்கிறேன், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது ஏற்கனவே பார்த்த பேட்டர்னுக்குரியது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ப்ரக் மேட்ச் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாஸை மட்டும் நமக்கு என்ன செய்யும், ஃபெச் பண்ணி கொண்டு வந்து தந்துடும். ஸோ அந்த வகையில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 1 2 3 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 4 5 6 சொல்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்துக்கிட்டு இன்னொரு பர்பஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறதால இருக்கிற ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வார வீடியோஸில் இன்னும் சில ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் யூசேஜை பற்றி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.